இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஹேஸ் அ பிளாங்க் செக். அவங்க எப்ப வேணா என்ன வேணா இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து அமித்ஷா என்ன வேணா சொல்லலாம். இது வந்து என்ன சொல்றது, இது மன்னராட்சி கிடையாது. அவர் சொல்றது வந்து இன்னைக்கு அவர் ஹோம் மினிஸ்டரா இருக்காரு, நாளைக்கு ஹோம் மினிஸ்டர் இல்லாம இருக்கலாம். அந்த அரசியல்வாதியோடைய கணக்கு வந்து எப்பயுமே அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் தான் இருக்கும், அவங்களோட ஹொரைசன் டைமே. ஒரு ஜனநாயகத்துக்கு மக்கள் தான் எரிபொருள் இல்லையா? அந்த எரிபொருளை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுல வேறுபாடு வந்ததுன்னா ரொம்ப பிரச்சனை ஆகும். மத்திய அரசினுடைய பவர் குறைஞ்சதுன்னா யார் எம்பியா இருந்தானே எவ்வளவு எம்பியா இருந்தானே நம்மளுக்கு அது மேல இருக்கிற அக்கறை குறைஞ்சிரும். பிபிசி நேயர்களுக்கு வணக்கம். தொகுதி மறுவரையறை என்றால் என்ன, அது எப்படி செய்யப்படுகிறது, இதனால் உண்மையிலேயே ஏதாவது ஒரு பகுதி மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பதெல்லாம் குறித்து வடக்கு வெர்சஸ் தெற்கு இந்தியாவின் மாபெரும் பிளவு என்ற நூலை எழுதிய திரு RS நீலகண்டன் அவர்களோடு உரையாடலாம். சார் வணக்கம். இப்போ இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்னா என்ன அடிப்படையில்? 1970களில் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, நீங்க இது வந்து முக்கியமான விஷயம் என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, 60கள்லையும் 70கள்லையும் பஞ்சம், அதாவது சீரியஸ் ஷிப் டு மவுத் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க இல்லையா? அதாவது வந்து அமெரிக்கன் எய்டு வந்ததுனால தான் நம்மளால வந்து பஞ்சத்தை தவிர்க்க முடிஞ்சது. அதனால அப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட் பப்ளிக் பாலிசி இஷ்யூவா இருந்தது. அப்போ இருந்த இந்திரா காந்தி அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, அப்போ பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்து பாலிசி ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஜனநாயகத்துக்கு மக்கள் தான் எரிபொருள் இல்லையா? அந்த எரிபொருளை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுல வேறுபாடு வந்ததுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அப்போ அதனால என்ன சொன்னாங்க, எல்லா மாநிலத்துக்கும் நீங்க வந்து முதல்ல பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நம்பர் ஆஃப் எம்பிஸ், இந்த ஃபைனான்ஸ் கமிஷன்ல வர டிவல்யூஷன், இந்த மாதிரி முக்கியமான ரீசோர்ஸ் அலோகேஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படிவாங்க இல்லையா? இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து 1971 சென்சஸ் பேஸை எடுத்துப்போம். ஒரு 25 வருஷத்துக்கு நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். ஆனால் நீங்க எல்லாரும் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த நார்மல் ப்ராசஸ் ஜனநாயக நாட்டில் நடக்கிறத நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா? அதான் நேச்சுரல் எக்ஸ்பைரி டேட் 2026. அந்த எக்ஸ்பைரி டேட்டில் நம்ம ஏதாவது செய்யணும். எதையுமே செய்யலை அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் அது அன்ஃப்ரீஸ் ஆகி பழையபடிக்கு நம்ம இப்போ லேட்டஸ்ட் சென்சஸ் படி மறுபடியும் டீலிமிட்டேஷன் பண்ணணும் இல்லைங்களா? பாராளுமன்றத்தில் டோட்டல் நம்பர் 100ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ்நாடுடைய ரேஷியோ வந்து அபவுட் 5 to 6%. முதல்ல 1971ஆம் ஆண்டு சென்சஸ் படி 7.5% இருந்தது. இப்போ வந்து அது 5.5% ஆயிடுச்சு, ரைட்டுங்களா? ஸோ முதல்ல 7.5% ரெப்ரஸன்டேஷன் நம்மளுக்கு இருந்ததுனாக்கா இப்போ இருக்கிற சென்சஸ் லேட்டஸ்ட் டேட்டா படி பார்த்தாக்கா 5.5% தான் வரும் இல்லையா? அதுக்கேற்றபடி எம்பி கொடுப்பாங்க. அதுதான் சாதாரணமாக நடக்கிறது. ஆனால் இந்த இந்திரா காந்தி அரசு வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள்லாம் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டீலிமிட்டேஷனை ஃப்ரீஸ் பண்ணதுனால இதை வந்து செஞ்ச மாநிலம், இதை சரியா செஞ்ச மாநிலங்களுக்கு இப்போ வந்து என்ன பண்றது, நீங்க சொன்னதுனால தான் நாங்க செஞ்சோம். இப்போ அதையே காட்டி எங்களுக்கு எம்பியை குறைச்சிங்கன்னா என்ன நியாயம்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி. இப்போ உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசும்போது ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, எந்த பகுதி மாநிலங்களும், தென் மாநிலங்களாக இருக்கலாம் அல்லது வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கலாம், யாரும் அஞ்ச தேவையில்லை. நாங்கள் ஒட்டுமொத்தமாக 50% அதிகரிக்க போகிறோம். 39 இருந்ததுன்னா 59 ஆக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து கூட தான் போகுது உங்களுக்கு. ஆகவே நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை ஒரு வாக்குறுதியாக எடுத்துக்கிட்டு அதை எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய மாநிலங்கள் சமாதானம் அடைய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இதுக்கு வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து 3 மசோதா சேர்த்து இந்த செஷன் இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். அது வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ இருக்கிற 543 தொகுதி, மொத்தமாக 550, அதில் ஆக்கியூபைடு 543 தான் இப்போ ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா இல்லையா? அதை வந்து 850 மாத்துறாங்க இல்லையா? அது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதை விட்டுடுங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அமித்ஷா சொல்றது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இட்டரேஷன், அதாவது முதல்ல இந்த 543 850 மாற்றும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ரோரேட்டா பேசிஸ்ல இப்போ எவ்வளோ விகிதம் இருக்கோ அதே விகிதத்துக்கு அந்த 850 சரி செஞ்சுட்டு போங்க, அது வேற விஷயம், அதை பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது. அடுத்த மசோதா தான் முக்கியமான மசோதா, ரைட்டுங்களா? அதுதான் டீலிமிட்டேஷன் பில், ரைட்டா? ஸோ நீங்க வந்து இன்னைக்கு 2026, இது அவர் அமித்ஷா சொல்றபடி அந்த 850 வந்து அதாவது இன்னைக்கு 39 எம்பி 543 இருக்காங்கன்னா அதே ரேஷியோல 850க்கு 60 எம்பி வருவாங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுத்துடுறாருன்னு வச்சுக்கோமே. அதை பத்தி யாருமே கேட்கவே இல்லை. அடுத்த மசோதா தான் பிரச்சனை. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று அமைப்பாங்க, ரைட்டுங்களா? அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்
முதல்ல முக்கியமான ஒன்று விஷயம் அதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா அதோடைய மெம்பர்ஸ் யாருன்னு. அது வந்து மோஸ்ட்லி மத்திய அரசு நியமிக்கிற மெம்பர்ஸ் தான், ரைட்டுங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, எலெக்ஷன் கமிஷனர். அதாவது இப்போ நான் டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய சேர்மனாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ன சொல்லுவேன், இன்னைக்கு அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு 543 850 தமிழ்நாட்டுக்கு 60 இல்லை 59 எம்பி கொடுத்துறோம். இன்னைக்கு கொடுத்துட்டாரு, ரைட்டுங்களா? நாளை அடுத்த வருஷம், ரைட்டா, இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைச்சிட்டாங்க. அதனுடைய சேர்மனோ மெம்பர்ஸோ கூடுறாங்க. சரி, நம்ம இப்போ டீலிமிட்டேஷன் பண்ணலாம் அப்படிம்பாங்க. அடுத்த வருஷம் பண்ணலாம், அதுக்கு அடுத்த வருஷம் பண்ணலாம், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் பண்ணலாம். அதுக்கு தான் இப்போ வேற ஒரு சென்சஸ் நடந்துட்டு இருக்கு. இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, குறுக்கிட்டு மன்னிக்கணும். டீலிமிட்டேஷன் கமிஷன் வைத்து அவர்கள் கொடுக்குற பரிந்துரையும் அமித்ஷா கொடுக்கக்கூடிய வாக்குறுதியும் வெவ்வேறா? ரெண்டு ஒன்று கிடையாதா? இப்போதான் சென்சஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா? 2026ஆம் ஆண்டோட சென்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது நடந்து முடிஞ்சு 2027 நாளைக்கு டீலிமிட்டேஷன் கமிஷனோட சேர்மன் வந்து, சரி நம்மளுக்கு இப்போ லேட்டஸ்ட் சென்சஸ் டேட்டா இருக்கு நம்ம கிட்ட, நம்ம ஒரு டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணலாம்? முக்கியமான இதுல விஷயம் என்னன்னா, அந்த 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 மசோதாலேயே இருக்கிறது என்னன்னா, அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் எந்த சென்சஸ் டேட்டா வேணா எடுத்துக்கலாம். அவங்க வந்து 1971 எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்க லேட்டஸ்ட் சென்சஸை எடுத்துக்கலாம். ஏன் இங்க இருக்கிறோம் அப்படிங்கிற புரிதல் இல்லாதவங்க செய்யற கரெக்டான வேலை அது, இல்லைங்களா? ஸோ லேட்டஸ்ட் சென்சஸ் டேட்டா எடுத்துப்பாங்க. அவங்க அப்படி எடுத்துட்டாங்கன்னா ஒன்று 2011 சென்சஸ் டேட்டா எடுத்துக்கலாம், இல்லை 2026 டேட்டா எடுத்துக்கலாம். இப்போ 2011 டேட்டா எடுத்தாங்கன்னாக்கா அந்த 59 கிட்டத்தட்ட 60 வந்து 50 ஆயிடும், சரிங்களா? 2026 டேட்டா எடுத்தாங்கன்னாக்கா அந்த 50 வந்து 47 ஆயிடும், ரைட்டா? ஸோ அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு வந்து அமித்ஷா என்ன வேணா சொல்லலாம். இது வந்து என்ன சொல்றது, இது மன்னராட்சி கிடையாது. அவர் சொல்றது வந்து இன்னைக்கு அவர் ஹோம் மினிஸ்டரா இருக்காரு, நாளைக்கு ஹோம் மினிஸ்டரா இல்லாம இருக்கலாம். இல்ல அவர் நாளைக்கு ஹோம் மினிஸ்டராவே இருந்தா கூட இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இல்லைங்களா? டீலிமிட்டேஷன் கமிஷன் will become a constitutional authority. ஸோ நான் இதை அப்படி புரிஞ்சுக்கிறது சரியாக சொல்லுங்கள். இப்போ முதல் கட்டமாக எண்ணிக்கை வந்து உயர்த்தப்படும், அது ப்ரோரோட்டா பேசிஸில் எல்லாருக்கும் 50% உயர்ந்துடும். அப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன் எப்போ வேணால் கூடி ஒரு பரிந்துரை அரசுக்கு அளித்து அதன் அடிப்படையில் மறுபடியும் டீலிமிட்டேஷன் நடக்கும். ஸோ இது எல்லாமே 2029 தான் நடக்கும்னு சொல்கிறாரு. எதை 2029 நடக்குங்கிறாரு? இவர் சொல்கிற ப்ரோரோட்டா பேசிஸ் அதிகரிப்பு 2029 நடக்குமா, இல்லை டீலிமிட்டேஷன் கமிஷனோட பரிந்துரைகள் அதெல்லாம் நடக்கிறது 2029 நடக்குமா? அதாவது நம்ம ஒன்று முக்கியமாக ஒன்று புரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? இது வந்து இந்த அடுத்த எலெக்ஷனுக்கான விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு ஜெனரேஷனல் சேஞ்ச், இன்ஃபேக்ட் இப்பாக்கல் சேஞ்ச், சரியா? அடுத்த எலெக்ஷனில் வந்து இவங்க சொல்றது வந்துருமா வராதாங்கிறது வேற விஷயம். அதுக்கடுத்த எலெக்ஷனில் வரலாம். ஸோ நம்ம வந்து இது வந்து பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, சரிங்களா? இப்போ வந்து இதனோட முக்கியமான விஷயம் என்ன, 27லயோ 28லயோ 29லயோ 30லயோ 31லயோ எந்த வருஷத்துலயோ அவங்க வந்து இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனை கூப்பிடலாம். அவங்க வந்து லேட்டஸ்ட் சென்சஸ் டேட்டா எடுத்துப்பாங்க. அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸோ 2029 எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எலெக்ஷனுக்கு அப்புறமே நடக்கட்டும், ரைட்டுங்களா? அன்னைக்கு 2029 என்ன சொல்லுவாங்கன்னா 2026 டேட்டா எடுத்துக்கிறோங்க. அன்னைக்கு என்ன ஆகும், தமிழ்நாடுடைய எம்பி கவுண்ட் வந்து 60 47க்கு வந்துடும். அந்த அரசியல்வாதியோடைய கணக்கு வந்து எப்பயுமே அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் தான் இருக்கும், அவங்களோட ஹொரைசன் டைமே. நம்மளோட வேலை அது இல்லை இல்லையா? அடுத்த ஜெனரேஷன் பற்றி நம்மளோட டைம் ஸ்கேல் வந்து 30 இயர்ஸாக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நோக்கில் பார்க்கும்பொழுது இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஹேஸ் அ பிளாங்க் செக். அவங்க எப்போ வேணா என்ன வேணா இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணலாம், எந்த சென்சஸோடைய டேட்டா வேணா அவங்க எடுத்துக்கலாம். அதுதான் பிரச்சனை. இப்போ இது போல எண்ணிக்கை அதிகரிக்கும் போது தென் மாநிலங்களுக்கு பலரும் அஞ்சுவதை போல குறைந்தாலும் என்ன பிரச்சனை வரும்? அதாவது இப்போ ஆல்ரெடி வந்து நீங்க அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாநிலத்துடைய எம்பி எல்லாம் ஜெயிச்சிட்டிங்கன்னாக்கா ஆல்ரெடி நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம். தென் மாநிலங்கள் இப்போ இருக்கிற சூழலே அப்படிதான் இருக்கும். ஃபியூச்சர்ல இது இன்னும் குறைஞ்சு போச்சு அப்படின்னாக்கா, இப்போ கரண்ட் பார்லிமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா தென் மாநிலங்களுடைய எம்பியோட ஷேர் வந்து about 24%, சரிங்களா? 2026 டேட்டா எடுத்தாக்கா 19% ஆயிடும், ரைட்டா? லெஸ் தென் 1/5 ஆயிடும். லெஸ் தென் 1/5 ஆஃப் தி எம்பிஸ் அவங்களால வந்து முதல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது வித்தவுட் தி ஹெல்ப் ஆஃப் நார்த் இந்தியா, சரிங்களா? தென் மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், மெஜாரிட்டி எம்பிஸ் ஃப்ரம் தென் இந்தியா அப்படிங்கிறது முடியவே முடியாது, சாத்தியமே கிடையாது இந்த மாதிரி வந்துச்சுன்னா. இந்தியாவுடைய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னாக்க, கேரளாவை எடுத்துக்கோங்க, மத்திய பிரதேஷ் எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சரிங்களா? ஒரு சுகாதார கொள்கை அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கேரளா ஒரு சுகாதார கொள்கைக்கு முக்கியமான குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IMR, அதாவது குழந்தைகள் வந்து பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ள இறக்குறது, ரைட்டா?
அதை வந்து கேரளாவுடைய ஐஎம்ஆர் வந்து 5. மத்திய பிரதேஷோடது 40 அண்ட் above. சரிங்களா? கம்பேரபிள் மத்திய பிரதேஷ் இஸ் கம்பேரபிள் டு ஆப்கானிஸ்தான். கேரளா இஸ் கம்பேரபிள் ஆர் ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு அமெரிக்கா. ரைட்டா? இப்போ வந்து நீங்கள் டெல்லியில் எவ்வளோ புத்திசாலித்தனமான அரசியல்வாதியோ எவ்வளோ புத்திசாலித்தனமான ஹெல்த் செக்ரட்டரியோ இருந்தாலும் அமெரிக்காவும் ஆப்கானிஸ்தானும் ஒரே ஹெல்த் பாலிசியால் உங்களால் நடத்தவே முடியாது இல்லையா? இதுக்கு வேற வேற ஹெல்த் பாலிசி வேணும். இதில் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங்லி அந்த பாலிசி எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணுறாங்க. ரைட்டா? ஸோ டெல்லியிலேருந்து பாலிசி அவங்க சொல்கிற பாலிசி தான் நம்ம கேட்கணும், அவங்க கொடுக்குற ஃபண்டிங்கில் தான் நம்ம நடக்கணும், அவங்க கொடுக்குற இம்ப்ளிமெண்டேஷன் கைட்லைனில் தான் அந்த பாலிசியை நடத்தணும். இப்போ அட்லீஸ்ட் இந்த எம்பிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாலிசி வந்து இந்த மாதிரி செஞ்சாக்க எங்களுக்கு சரி வராது, இதை வந்து நீங்கள் இப்படி மாற்றி செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதை வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அவங்க கேட்பாங்க. ரைட்டா? இதை இன்னும் குறைச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேட்கறதுக்கான அவசியமே கிடையாது. அவங்க வந்து வெறும் அந்த 45-46% வந்து வெறும் ஹிந்தி பேசும் மாநிலங்கள்லேருந்து மட்டுமே எம்பி வர்றாங்க அப்படின்னாக்க, ஒரு பாலிசி டெசிஷன் அப்படின்னாக்கா மெஜாரிட்டி அவங்கள நோக்கி தானே இருக்கும். ஆல்ரெடி சென்ட்ரலைஸ்ட் பாலிசி மேக்கிங் இருக்கு. அண்ட் இதில் வந்து அந்த சென்ட்ரல் நார்தர்ன் அண்ட் சென்ட்ரல் ஏரியாவோட எம்பியோட ஆதிக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னாக்க, ஒரு மக்களாட்சியோட முதல் ஐடியா என்ன? மக்கள் சொல்லும் திட்டத்தை மக்களுக்காக செயல்படுத்த வேண்டும் இல்லைங்களா? அது வந்து அந்த மாதிரி ஒரு பிற்காலத்தில் வந்து அது தமிழ்நாட்டுக்கோ கேரளாக்கோ நடக்க முடியாத நிலைமைக்கு போயிடும். அதுதான் பிரச்சனை. அதாவது ஒரு ஜனநாயகத்தினுடைய முதல் அசம்ஷனே நம்ம வந்து பிரேக் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது த ஐடியா ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிம்பாங்க இல்லையா, தட் வில் பிரேக். இப்போ இன்னொரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பெரும் உதாரணத்துக்கு 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நம்பர் சரியாக சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுதான் இங்கே குறைந்த நபர்களுக்கு ஒரு எம்பியா, இங்கே அதிக நபர்களுக்கு ஒரு எம்பி இருப்பாங்க. அந்த வேறுபாடு நியாயமானதா? அப்போ அது சரி செய்யணும்ல? கண்டிப்பாக அது வந்து நியாயம் கிடையாது. இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது இதை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் a zero sum கேம். சரிங்களா? ஒன்று இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆதிக்கம், அதாவது ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிறத விட அதிகமான அதிகாரம் இருக்கும். இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களோட ஆதிக்கத்தில் நம்ம இருக்கணும். இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வரும். there's no good solution to it. We also know அந்த சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பவர் வந்து ஒரு நல்லதே கிடையாது. ஏன்னா அது வந்து சென்ட்ரலைஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு லார்ஜ் டைவர்ஸ் கண்ட்ரிக்கு பாலிசி மேக்கிங் இஸ் டெரிபிள். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கேரளாவும் மத்திய பிரதேஷும் சுகாதாரத்தில் பார்த்தோம். அந்த மாதிரி கல்வி, சுகாதாரம், வேளாண்மை எந்த இடத்துலையுமே இந்தியாவோட 2 தென் மாநிலங்களில் கேரளா எடுத்துக்கோங்க, வட மாநிலத்தில் மத்திய பிரதேஷ் இல்லை உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கோங்க, இல்லை தெலுங்கானா எடுத்துக்கோங்க, ராஜஸ்தான் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி எந்த 2 மாநிலத்தையும் பார்த்தாலும் இதுக்காக ஒரு பாலிசி நம்மளால செய்யவே முடியாது. ஆனால் இப்போ கடந்த ஒரு 30 வருஷமா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா, இது வந்து அதாவது நம்மளுக்கு இது பிஜேபியோட பிரச்சனை கிடையாது. கடந்த 30 வருஷம் எந்த மத்திய அரசு இருந்தாலும் இதுதான் பிரச்சனை. அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாநிலங்களுடைய உரிமையை பறிச்சு டெல்லியிலிருந்து அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அந்த மாதிரி அதனால என்ன ஆகுது அப்படின்னா, மத்திய அரசினுடைய பவர் கூடிக்கிட்டே போகுது இல்லையா? அதை நிறுத்தி அதை ரிவர்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இராணுவம், வெளியுறவுத்துறை, இந்த மாதிரி கோர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அது மட்டும் வச்சுட்டு பாக்கி இந்த கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, இந்த மாதிரி ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே மாநிலங்கள் மட்டும் செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் டீசென்ட்ரலைசேஷன் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மத்திய அரசனுடைய பவர் குறைஞ்சதுன்னா யார் எம்பியா இருந்தானே, எவ்வளோ எம்பியா இருந்தானே நம்மளுக்கு அது மேலே இருக்கிற அக்கறை குறைஞ்சிரும் இல்லைங்களா? ஸோ that is the only solution. நம்ம என்ன கேட்கணும்னா, இங்க டாக்ஸேஷன், பாலிசி மேக்கிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த 3மே லோக்கலாக இருக்கணும். அந்தந்த மாநிலத்துக்கு மாநில அளவில் மட்டும் இல்லை, லோக்கல் கவர்மெண்ட் வரைக்கும் அது வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருந்து அந்தந்த மாநிலம் அந்த ஊருக்காக கொள்கை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் டாக்ஸ் கலெக்ஷனும் லோக்கலாக இருந்து எவ்வளோ கம்மியாக நம்மளால டெல்லிக்கு டாக்ஸ் அனுப்ப முடியுறதோ அவ்வளோ கம்மியாக டெல்லிக்கு டாக்ஸ் அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். ஸோ இதனுடைய ஒரே சொல்யூஷன் என்னன்னா டீசென்ட்ரலைசேஷன்.